கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவர் எப்போ நமக்கு அருள் செய்வார்னு போட்டிருக்கு. நம்ம அழுது புலம்பி ஆண்டவரோட காலை பிடிச்சிட்டு, இசப்பா எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கதறவங்களுக்கு அவர் அருள் செய்கிறாரா? இல்லை, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நமக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நம்ம அந்த போராட்டத்தை நினச்சி செய்வோம், அழுதுருவோம், இல்லைன்னா அப்படியே புலம்பிகிட்டு இருப்போம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையான்னு கேட்டுட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, புலம்பலும் அழுகையும் வேதனையும் கஷ்டங்களையும் அப்படியே ஜெபம் மூலமாக சொல்கிறதுனாலும் அவர் அருள் செய்கிறதில்ல. இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் எப்போனா நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்போதுமே மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மன மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொன்னால் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க படிச்சுக்கணும். நமக்கு தெரியல, நமக்கு மன மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே வேலை பார்க்கணும். அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அந்த மன மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தோன்னா, நம்ம உள்ளத்தில் அடக்கி வச்சுருந்தோன்னா, நமக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நம்ம கர்த்தர் இருக்கார், எனக்கு அவர் பார்த்துக்குவார், நான் எதுக்கு புலம்பணும், நான் எதுக்கு அழுகணும், நான் எதுக்கு கதறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ எப்போ இந்த மாதிரி உள்ள எண்ணங்கள்லாம் வருதுன்னா, ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல அறிவு, ஒரு நல்ல அந்த போதனைகளில் இருந்து ஊறி ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு அப்படி இருக்கவங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் அவங்க கலங்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, திகைச்சு போக மாட்டாங்க, டவுட் பண்ண மாட்டாங்க. அவங்க கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்னார், அவர் 2 மணி நேரமானும் குறைஞ்சது நன்றி அறிதல் சொல்வாராம். நன்றி 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 ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு ஆண்டவர் செஞ்ச அத்தனை அற்புதங்களையும் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லி நன்றி சொல்வாராம். குறைஞ்சது 2 மணி நேரங்கிறாரு. அப்புறம் கூடுனா எவ்வளவு தெரியல. அப்போ அவர் இந்த பிசாசெல்லாம் பார்த்துட்டு இயேசுவி நம்மளை போ சாத்தானே அப்படின்லாம் விரட்டுறதே கிடையாதான். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறதே இல்லையா. நன்றி மாத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாராம். அவர் சொல்கிறார், எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுது, எனக்கு என்ன வேணுமோ அது ஆண்டவர் எனக்கு உடனே கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்குறது கூட இல்லை, அவர்கிட்ட ஜபம் கூட பண்ணுறதில்ல, வெறும் நன்றி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி இது ஒரு சீக்ரெட்டுனாரு. அப்போ பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியாக ஒருத்தர் சீக்ரெட்டை சொல்கிறாருன்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட்டை வெளிப்படையாக சொல்கிறேன். நம்ம ஜெபிக்கிறத நிறுத்திட்டு துதிக்கிறத ஆரம்பிக்கணும். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற அவரை துதித்து கொண்டே இருக்கணும், அவரை நன்றி சொல்லணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவர் தான் எல்லான்னு சொல்லிட்டு இருந்தோன்னா நம்ம மன மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம கவலைப்பட மாட்டோம். அவர்கிட்ட ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம். பாருங்கள், இதெல்லாம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், நம்மளுடைய வாழ்க்கையில் படித்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பொழுதும் என் பிள்ளை சந்தோஷமாகவே இருக்கணும். இப்படி யார் எண்ணுவாங்க? தாய் தகப்பன் அந்த ஆசை இருக்கும். தன்னுடைய பிள்ளைங்க கலங்கக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது. போகிற புது வீட்டில், கல்யாணம் கட்டி போகிற வீட்டில் கண் கலங்காமல் பார்த்துக்கங்க. மாப்பிள்ளை என் மகா அழுகக்கூடாது, அழுதானா அது சந்தோஷமான கண்ணீராக தான் இருக்கணும். இப்படியெல்லாம் டயலாக் விட்டு பொண்ணை அனுப்பி வைப்பாங்க. இது உலக பிரகாரமாக நடக்கிற காரியங்கள். ஆனால் நம்ம கர்த்தரிடத்துல கேட்கக்கூடிய அந்த தெய்வீக ஒரு சந்தோஷம் பாருங்களேன், அதில் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கணும். நம்ம சந்தோஷம் கர்த்தர் அதனால பாருங்கள், நம்மளுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவரும் அனுபவிக்கிறார். நம்ம கிட்ட இருக்க சந்தோஷத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, அதை தான் அவர் கேட்குறார். ஒருத்தவங்க ஒரு பெரிய வீடு கட்டினாங்க, நிறைய ரூம்ஸ் பாருங்கள், வாடகைக்கு விட போகிறீங்களான்னு சொல்லி கேட்டோம். இல்லை இது நாங்களே தான். அவங்க 2 பேரும் ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க குடும்பத்தில். அதுக்கப்புறம் அவங்க 1 வருஷம் கழித்து மறுபடியும் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைப்பு விட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க சந்தோஷமாகவே இல்லை. வீடை பெருசாக கட்டி என்ன பிரயோஜனம்? எல்லாமே சொத்து சொக்கெல்லாம் வச்சு ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு.
இன்றைக்கி உங்கள் சந்தோஷம்னு சொல்லிட்டு குடியும் வெறியும் சினிமாவும் கூத்தாட்டமும் பார்ட்டியும் ஹப்பும் ஓடுறாங்க. அது சந்தோஷமே கொடுக்காது. அது அந்த நேரத்துக்கு கொடுத்தாலும் அது டெம்பரரி தான். திருப்பி போகணும் அப்படி போயிட்டே இருந்து லிவர் கெட்டு போய் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஓடுற மாதிரி உள்ள சூழ்நிலை உண்டாயிரும். இன்றைக்கி எல்லாம் மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸில் இதுதான் நடக்குது. வாலிப பிள்ளைங்க இதுதான் சந்தோஷம் நினச்சிட்டு ஓடுறாங்க. அது கிடையவே கிடையாது. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள் எது மகிழ்ச்சியோ அதை தேடணும். அதை கண்டடைஞ்சவன் தான் பெரிய பாக்கியவானாக இருப்பான் இந்த உலகத்திலேயே. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். எப்பொழுதும் அதனால் நம்ம நன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை பயங்கர கொடூரமானது. சந்தோஷமே இல்லாட்டி கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை பிடிச்சிக்குவாங்க. ஹல்லேலூயா. சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த சர்ச்சு திறந்துருக்கு, யாருமே இல்லை, சர்வீஸ் நடத்தலை. ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம், இயேசுவே நான் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு கேட்டு பாருங்கள். ஒரு சமாதானம் அப்போவே கொடுப்பார் ஆண்டவர். என் பிள்ளை மன மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கா, அவளுக்கு நான் கொடுக்காம யாருக்கு வச்சுருக்கேன் இந்த சந்தோஷத்தை, இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய தெய்வம், ரொம்ப நேசிக்கிற தெய்வம், நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிற தெய்வம். இவரிடத்துல நம்ம சந்தோஷத்தை காண்பிப்போம். நம்ம களி கூறுதல்ங்கிறது இன்னும் ஒரு ஹையர் லெவல். களி கூறுதல், எங்கள் மினிஸ்ட்ரி பேர் ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ்னால் களி கூறணும், ஆடிப்பாடி கொண்டாடணும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அதெல்லாம் தேக்கி வச்சிருக்கிறாரு. ரிலீஸ் பண்ணுவார். நம்ம பிரியப்படணும், அவர் அருள் செய்யணும்னா, நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவருக்கு நமக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போ எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வசனத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். சங்கீதம் 37:4 படி கர்த்தருக்குள் நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்கிறோம். இது நிமித்தம் ஆண்டவரே, நீங்கள் எங்களோட வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக, சரி செய்கிறதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் கேட்க மறந்ததையும் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து கொடுக்குற தெய்வமாக இருக்கிறீங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும் ராஜா. எங்களுக்குள்ளே இருக்க அந்த சந்தோஷம் அப்பா ஆண்டவரே, உம்மை தொடும் அளவுக்கு அப்படி மன மகிழ்ச்சியாக உமக்குள்ளே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். தேவரீர் தாமே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends for joining us, and God bless you all.